ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வா அன்பரசியில் இன்னைக்கு டாக்டர் உண்மையை சொல்லிடுவாங்க பயந்துக்கிட்டு அன்பரசியும் எது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க அன்பரசி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க. அன்பரசி சொல்கிறாங்க, டாக்டர் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் டாக்டர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கல்ல என் அத்தைக்கு எப்படி மூச்சு வாங்குச்சுன்னு, அது மட்டும் இல்லாமல் சுபா மேலே என் அத்தை பயங்கர அன்பு வச்சுருக்காங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவளுக்கு ஏதாச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்கள் எதுனாலும் எங்கிட்ட சொல்லுங்கள், தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அத்தைக்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பத்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, என்ன நடந்தோ அதை எங்கிட்ட இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, சாதாரண மயக்கம் தான். அனிமிக்க கொஞ்சம் இருக்காங்க, ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது மட்டும் தான், வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. லாஸ்டா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துக்கலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே இப்பதான் சந்தோஷமா இருக்கு. உங்க பொண்ணை 2.5 ஹவர்ஸ்ல கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. குழப்பமா இருக்காங்க அன்பரசி பயங்கர குழப்பமா இருக்காங்க. என்னாச்சு, இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா சொல்லலையே, நல்ல வேலைக்கு எப்படி தப்பிச்சோம், என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இங்க இருக்கிற ஆளுகள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே டாக்டர் சொல்றாங்க, இத்தனை பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, பேக் சைடு ஐசியூக்குன்னு தனியா அவங்க கெஸ்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிருங்க, இங்க யாராச்சும் ஒருத்தர் மட்டும் இருங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. பத்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி, வேண்டாத்த நீங்க எல்லாரும் போங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிளான் பண்றாங்க ஏதோ ஒரு விஷயத்த அன்பரசியும் சுபாவும் மறைக்கிறாங்க. இது இங்க இருந்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, நானும் அன்பரசி கூட இருக்கேன், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு பத்மா சொல்றாங்க. சம்பந்தி, இந்த மாதிரி சமயத்துல இப்படி உங்களுக்கு கஷ்டமா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, என் வீட்டுக்கு வர்ற மருமக தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொன்ன இடத்துக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஐயோ, இது மாதிரி சூழ்நிலையில இவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி கடுக்காம விட்டுட்டுமே, என்ன பண்றது, ஏதாச்சும் உளறிடுவாங்களோ என்னமோன்னு அன்பரசிக்கு ஒரு பக்கம் பயம். அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாருமே போயிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிறது அன்பரசி, ஜெய், வசந்த், அப்புறம் விஸ்வா, அனன்யா, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்றாங்க. ஸ்கேன் எடுக்க தானே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனன்யா சொல்றாங்க. ஐயோ, ஸ்கேன் எடுக்க இவ கூட போனான்னா அவ்வளவுதானே, விஷயம் பூரா தெரிஞ்சிருமே, சுபா பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிடும், என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. அதுக்கு அனன்யா சொல்றாங்க, இங்க பாரு, சுபாக்கு நான் அண்ணி தானே, நீ இங்க இரு, நான் ஸ்கேன் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது நர்ஸ் கரெக்டா கௌசல்யா சொல்றாங்க, நானும் இங்க இருக்கேங்கிறாங்க. அக்கா நீங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் நடந்துருச்சுன்னா, வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போயிருக்காங்க, அதே சமயத்துல பத்மாவும் போயிருக்காங்க. ஏதாச்சும் பேசி கீசி உளறிட்டா வம்பா போயிருமேன்னு சொல்லிட்டு கௌசல்யாவை போ சொல்றாங்க. கௌசல்யாக்கு அது புரியல. கௌசல்யா, இல்ல நான் இங்க இருக்கேங்கிறாங்க. அக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கௌசல்யா அங்க இருந்து போறாங்க. அதை பார்த்துட்டு ஜெய் சொல்றாங்க, பிரதர் அண்ணி கூட போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நீயும் கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அதை யோசனை பண்ணோடனே வசந்த் போய் அனன்யாட்ட சொல்றாங்க, எந்த விஷயம் டாக்டர் சொன்னாலும் அம்மா கிட்ட சொல்லாத, பாரு எப்படி மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்கன்னு, என்கிட்ட எதுனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இதுதான் நல்ல சமயம், எதுக்காக விட்ட, அந்த எவிடன்ஸை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு வசந்த். அதுக்கு அனன்யா சொல்றாங்க, இல்ல வசந்த், அந்த எவிடன்ஸ் இப்ப கொடுக்க வேண்டியதில்லை, இன்னும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா மாட்டும், அதனாலதான் நான் இங்க இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதனால எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுபாவை ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நான் தான் போவேன்னு சொல்லி அனன்யா சொல்ல, அன்பரசி வேண்டான்னு சொல்ல, இப்படியே மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அங்க ஒரு நர்ஸ் வர்றாங்க. அவங்க பிளேட் நிறைய அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. தொப்பக்கடின்னு கீழே விழுந்து அனன்யா காலில் அது எல்லாமே விழுந்துருது. பயங்கரமா வலிக்குதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ், இல்லைன்னா அவ்வளவுதான், ஏதாச்சும் ஒன்று குழப்பத்தை பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அனன்யாவை துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அனன்யாவை துரத்தணும் இல்ல, அனன்யா வழி தாங்க முடியல, அதனால நீங்க அனன்யா கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. அனன்யாவும் இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுபா கிட்ட வர்றாங்க. சுபா கிட்ட ஒரே குழப்பமா அன்பரசி கேக்குறாங்க. சுபா பெட்ல படுத்திருக்காங்க. ஏன் சுபா, நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சுதான் என்னமோ தெரியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா வெளியே ஒண்ணுமே சொல்லல, நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்சோம், ஆனா இப்ப ஸ்கேன் எடுக்க போறாங்க, தெரிஞ்சதுன்னா என்ன பண்றது, இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதே டாக்டருக்கு ஏற்கனவே நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுபா சொல்ற, ஆமா நீ அப்படின்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. சுபா கிட்ட டாக்டர் சொல்றாங்க, நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே நடந்த விஷயத்த போறோம் சொல்றாங்க. நான் லவ்
பண்ண ஒருத்தரா, அவர் ஏழை, என் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அதனால அவரை நடிக்க வச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம், அதனால இந்த விஷயத்த தயவு செய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சுபா சொல்றாங்க. டாக்டரும் யோசனை பண்ணி பாக்குறாங்க. சரி, இது கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த பிளாஷ்பேக்கை ஃபுல்லா சொல்லி முடிக்கிறாங்க சுபா. டாக்டர் அதனாலதான் நீ அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சுபா, நல்ல வேலை சுபா, டாக்டர் எந்த விஷயத்தையுமே சொல்லல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏன்னா அனன்யா வேற குறுக்க வந்துட்டே இருக்கா, நம்ம காரியத்துல எல்லாத்துலயும் குறுக்க வந்துட்டே இருக்கா. எனக்கு என்னமோ அனன்யாக்கு இது தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு சுபா. சரி, இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. அங்க செம்ம டென்ஷன்ல இருக்காரு மனோஜ். ஒன்னும் இல்ல, மேலதான் ஸ்கேனிங் அம்மா எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு சுபாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அன்பரசி. ஏன்னா அனன்யா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போயிருக்காங்க, அதுக்குள்ள நம்ம போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் அவசரமா அங்கிருந்து போறாங்க அன்பரசி. அடுத்தது அனன்யாவை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அனன்யாக்கு கால் வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்காங்க. மேடம், நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க, காலை முதல்ல ஆட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காரு ஜெய். ஏன் சார் இவ்வளவு ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்க ஒய்ஃபுக்கு அடிபட்டுருச்சுன்னா கவலைப்படாதீங்க சார், சின்ன காயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அட ஏமா நீ வேற, சின்ன காயம் தான் நான் கவலைப்பட்டு இருக்கேன், இதே பெரிய காயமா இருந்ததா பேசாம சந்தோஷமா இருந்திருப்பேன், இவ்வளவு ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டோடனே அனன்யாக்கு பயங்கர கோவம் வருது. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வலிக்குதுன்னு காலை ஆட்டிட்டே இருக்காங்க. மேடம், காலை ஆட்டாதீங்க மேடம், என்னால சரியா ட்ரெஸ்ஸிங் போட முடியல மேடம் அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ். அதுக்கு அஜய் சொல்றாரு, காலை இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த காலை வெட்டியே எடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அவன் உனக்கு கால் தானே ரொம்ப முக்கியம், கால் இருந்தா தானே ஒவ்வொரு பக்கமா போய் ஒட்டு கேட்க முடியும் அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து டப்புன்னு எழுந்திரிச்சு வந்துடுறாங்க அனன்யா. கேட் வாக் பண்ணிட்டு போறேன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்திரிச்சு வர்றாரு. அதுக்குள்ள ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட்டும் கிடைச்சிருது. அனன்யாவும் அன்பரசியும் போய் டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்க போறாங்க. டாக்டர் சொல்றாங்க, இவங்களுக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்கு, ஆனா இந்த டைம்ல வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், அவங்களுக்கு அன்பு அரவணைப்பு ரொம்ப தேவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த டைம்ல இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கதவு கிட்ட நின்று முட்டிஞ்சளவு கொட்டி கேட்கலான்னு கொட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அனன்யா. இவங்க அன்பரசி சுபா ரெண்டு பேரும் வந்து டோரை ஓப்பன் பண்றாங்க. கதவு கிட்ட அப்படியே ஒட்டி நின்று பள்ளி மாதிரி கேட்டுட்டு இருந்த அனன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா தப்புக்கடின்னு கீழே விழுக போறாங்க. அப்படி நைஸ் அப்படின்னு நழுந்தி வந்து அந்த சைடு போய் நிக்கிறாங்க. என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அன்பரசி. நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும், சுபாக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டர்கிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன், கரெக்டாக நீ கதவை திறந்துட்ட, நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுபா அன்பரசி ரெண்டு பேர் போறாங்க. அப்போ கரெக்டாக அந்த டாக்டர் ரூம்ல இருந்து நர்ஸ் வர்றாங்க. நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, நர்ஸ் சுபாக்கு என்ன டாக்டர் சொன்னாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, டாக்டர் கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அனன்யா அதுக்கு சொல்றாங்க, அப்புறம் நீ எதுக்கு நர்ஸா இருக்க பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு பின்னாடி திரும்பலாம் பார்த்தா அங்க அன்பரசியும் சுபாவும் இருக்காங்க. என்ன உனக்கு புத்தியே இருக்காத அனன்யா, ஏன் மற்றவங்க விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்க அனன்யா, கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லை, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு திட்டுறாங்க. தலைங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போறாங்க அனன்யா. அதுக்குள்ள மனோஜும் விஸ்வாவும் டாக்டர்கிட்ட போனாங்களே, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரெண்டு பேர் வர்றாங்க. என்னாச்சு அன்பரசி அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, ஃபுட்டு தான் ப்ராப்ளம்னு சொல்றாங்க, ஃபுட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணாம சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி ஓகேன்னு இருக்காங்க. மனோஜ் கேட்கிறாரு, எல்லாமே ஓகே தானே சுபா? ஓகே தாங்க அப்படின்னு ஜாட காமிக்கிறாங்க சுபா. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை காணான்னு தேடிட்டு இருக்கிறாரு ஜெய். கடைசியில வேகமா வர்றாங்க அனன்யா. கோவமா வர்றாங்க. ஏ டார்லிங், என்ன இவ்வளவு கோவமா போறா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வேகமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனன்யா போயிடுறாங்க. பின்னாடி ஜெய்யும் போயிடுறாரு. சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அன்பரசி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல பத்மா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. சந்திரசேகரும் வந்திருக்காரு. அவரும் என்னடா ஆச்சுன்னு தெரியலையேன்னு அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது பத்மாவோட வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. சத்யமூர்த்தி யாரு கூட பேசிட்டு இருக்காங்க. வந்துடுறீங்களா? ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வர்றாரு. என்னங்க இன்னும் பிள்ளைக்கு இன்னும் வரலையே அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாரும் வந்துடுறாங்க. வா சுபா வந்து உட்காருன்னு பக்கத்துல வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. பத்மா தலையில தரையை கொடுத்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல அன்பரசிக்கு. திருத்துன்னு முழிக்கிறாங்க. என்ன அன்பரசி இப்படி முழிச்சிட்டு இருக்க, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லாத, ஃபுட்டு மட்டும் கரெக்டா சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்பாவை நடிக்க வந்திருக்காருல மனோஜ்க்கு, அவங்க சொல்றாங்க இதெல்லாம் சகஜம்தாமா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் போக சரியா போயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அனன்யா சொல்றாங்க, இதெல்லாம் பெரிய அபசகுனம், பொண்ணு
பார்க்க வந்தப்பே இப்படி அபசகனம் வந்திருக்கே, உனக்கு மற்றதெல்லாம் நீ நினச்சியும் இதெல்லாம் நடந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லும் போதே ஜெய் சும்மா இருப்பாரா, அவர் பங்குக்கு கவுண்டரை போடுறாரு. ஆமா ஆமா, நானெல்லாம் அபசகனத்துக்கூடே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஒருத்தன் ஏதாச்சும் நடுவில் வந்து கவுண்டரை போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததே என்னங்க வந்துட்டாருங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு கேட்கும்போது ஜோசியரை வர சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஜோசியரவா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அனன்யா, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் எனக்கு இந்த சம்மந்தம் ரொம்ப பிடிச்சி போச்சு அனன்யா, அதனால உடனே கல்யாணத்தை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பத்மா சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு சுபாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்குமா நாளை தள்ளி போடணும், அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பத்மா சொல்றாங்க. அனன்யா செம்ம காண்டில் இருக்காங்க. சுபாவுக்கும் மனோஜுக்கும் தான் செம்ம ஹாப்பி. அப்பாடா எப்படியோ அத்தை இந்த இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.